நடிகர் எஸ்.ஜே. சூர்யாவின் சினிமா படப்பிடிப்பு தளத்தில் கேஸ் பலூன் சிலிண்டர் வெடித்த விபத்தில் ஊழியர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். கில்லர் படப்பிடிப்பின் போது அசம்பாவிதம் நிகழ்ந்தது ஏன், நடந்தது என்ன? இசை படத்திற்கு பிறகு 10 ஆண்டுகள் கழித்து எஸ்.ஜே. சூர்யா இயக்கி நடித்து வரக்கூடிய படம் கில்லர். பெரம்பூர் மில்லில் எடுக்கப்பட்ட சண்டை காட்சியின் போது விபத்து ஏற்பட்டு 4 பேர் படுகாயமடைந்துள்ளனர். அதில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் ஷூட்டிங் நிறுத்தப்பட்டுள்ளது. விபத்திற்கு காரணம் யார்? அலட்சியத்தால் ஓர் உயிர் பறிபோனதா? 2000ஐ ஒட்டி அஜித்தின் வாலி, விஜயின் குஷி என்று 2 மெகா ஹிட் படங்களை கொடுத்து தமிழ் சினிமாவின் முக்கிய இயக்குநர்களில் ஒருவரானார் எஸ்.ஜே. சூர்யா. அதற்கு முன்பாக நெத்தியடி, கிழக்கு சீமையிலே, ஆசை போன்ற படங்களில் சிறு சிறு காட்சிகளில் தோன்றியவர். நியூ படத்தை தானே இயக்கி கதாநாயகன் அவதாரம் எடுத்தார். இதையடுத்து அன்பே ஆருயிரே, கல்வனின் காதலி, வியாபாரி போன்ற படங்களில் நடித்த போது பெரிய அளவில் தோற்பிக்க முடியவில்லை. இருந்தபோது மெர்சல், மாநாடு, மார்க் ஆண்டனி போன்ற படங்களில் நெகட்டிவ் ரோலில் நடித்து தன்னுடைய அடுத்த இன்னிங்ஸை தொடங்கினார். இந்நிலையில் எஸ்.ஜே. சூர்யா கில்லர் என்ற படத்தை இயக்கி தானே நடித்து வருகிறார். இந்த படத்தின் மூலமாக மீண்டும் இயக்குநராக முத்திரை பதிக்கக்கூடிய வேட்கையில் உள்ளார். படத்தின் சண்டை காட்சி ஓட்டேரி பகுதியில் உள்ள BNC மில் வளாகத்தில் நடைபெற்று வருகிறது. இதற்கான படப்பிடிப்பில் 100க்கும் மேற்பட்ட தொழில்நுட்ப கலைஞர்கள் மற்றும் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். இந்த சூழ்நிலையில் அதிகாலை 5:30 மணியளவில் சண்டை காட்சியை படப்பிடிக்கக்கூடிய பணி தீவிரமாக நடைபெற்றது. அப்போது கேஸ் பலூன் சிலிண்டர் திடீர் என்று வெடித்து தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த விபத்தில் சிக்கி 4 பேர் படுகாயமடைந்தனர். அதை கண்டு அதிர்ச்சியடைந்த படக்குழுவினர் உடனடியாக அவர்களை மீட்டு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு பரிசோதனை செய்ததில் மதன் என்பவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். மதுரவாயலை சேர்ந்த 26 வயதான இவர் தொழில்நுட்ப கலைஞராக பணியாற்றி வந்துள்ளார். மேலும் காயமடைந்த சக்திவேல், சூர்யா மற்றும் தினகரன் ஆகிய 3 பேருக்கும் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக ஓட்டேரி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். படப்பிடிப்பு தளத்தில் கவனக்குறைவால் விபத்து ஏற்பட்டதா அல்லது உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவில்லையா என்ற கோணத்தில் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். விறுவிறுப்பாக படப்பிடிப்பு நடைபெற்று வந்த நிலையில் எதிர்பாராமல் நிகழ்ந்த விபத்தில் தொழில்நுட்ப கலைஞர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் கில்லர் படக்குழுவினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.